திரவியம் அண்ணாச்சி, விவசாயத்தை பற்றின கருத்து உங்கள் கருத்து என்ன? ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு மினிமம் கொஞ்சம் வாழை போட்டு ஆட்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த கருத்து உங்களோட கருத்து விவசாயத்தை பற்றி என்ன? என்ன கருத்துன்னா, இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம், இப்போ தாலுக்கு வேலை கொடுப்போம், ஆ லாபம் இருக்க தான் செய்யுது. சரி, நூறுரூவா செலவழிச்சா நூறுரூவா கிடைக்கும். 100 செலவழிச்சா ஒரு 75 ரூபா, அந்த 100 கிடைக்கும். உறுதியாக நூறுரூவா கிடைக்கும். ஆ, என்ன நம்ம அங்கங்கேயும் போகாமல் வாங்காமல் அலைஞ்சு அதில் கருத்தாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கண்ணு கருத்துமாக இருக்கும். அது போக இயற்கை நம்மளை வந்து கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்கும். கிடைக்காம போகாது. சரி சரி. நாளுக்கு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ கணக்குக்கு நீங்கள் எங்களுக்கே வந்து 60 நாள்கிட்ட வேலை தந்துருக்கீங்க இது வரைக்கும். ஆமாம், ஆமாம், 2 மாதம். வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமாம். 10 ரூபா கிடைக்கும் செய்யுது. விவசாயத்தை எப்படி இந்த வேலைக்கு வந்து விவசாய வேலைக்கு வரலாமா வரக்கூடாதா? விவசாயம் இன்னும் காலங்களில் நிறையா இருக்கணும். அப்போ கூட தான் செய்யணும், குறையக்கூடாது. கூட செய்யணும். விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை, உழைக்க முடியாது. அதுதான் உண்மை. இதுதான் இருந்தாலும் சரி தான். ஆமாம், விவசாயம் நமக்கு மெயினான ஒன்று வந்து இதான். பெருகணும். இதை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆளு எப்படி செய்து அதை பார்த்து பார்த்து எல்லாருமே பெருகணும். எல்லாருமே வரணும். அதான் தொழிலுக்கு வந்து நல்ல மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சரி, சைடில் கொஞ்சமாவது விவசாயத்தையும் பண்ணணும், வைக்கணும். விவசாயம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள். ம். ஆமாம், நாங்கள்